ஒரு ப்ராப்ளம். எங்கெல்லாம் விவசாயம் விஷவங்க தான் இதை பண்ணாங்க. பஞ்சாபை விட பெஸ்ட் உதாரணம் வேற என்ன இருக்க முடியும்? பஞ்சாப்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நதிகள் பாய்விடும். பஞ்சனா 5, 5 நதிகள் பாய்விடும். 5 நதிகள் பாய்ந்து வளப்படுத்தின ஒரு பூமியில இன்னைக்கு 12 லட்சம் பேர் கேன்சர் பேஷண்ட். நாங்க பஞ்சாப்ல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்றோம். வீடு வீடா கிராமமா போறோம். வருங்காலத்துல பத்தின நம்பிக்கையே போயிருந்தது. ஒவ்வொரு நாள் நாங்களே ரொம்ப டயர்டாகி ஓச்சு போயிடுவோம். ஏன்னா பச்சை குழந்தைங்க, அவ்வளவு குழந்தைங்க, அவ்வளவு இளைஞர்கள். ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பத்தோட அத்தனை வேலையும் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு நடந்துட்டு இருக்காங்க. டிராக்டர் இல்லாத வீடே இருக்காது. இப்ப பஞ்சாப்ல நஷ்டமாயி போய் விவசாயிகள் என்ன பயிர் பண்றாங்க தெரியுங்களா? பாதிக்கு பாதி கஞ்சா பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி அங்க பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு ஹிந்தி மூவி கூட ரீசெண்டா வந்துச்சு. பஞ்சாபோட விவசாயிகள்ல நிறைய பேர் கட்டுப்படி ஆகாம எதுவும் பண்ண முடியாம, ஏன்னா நிலத்துல ஒன்றும் விளைய மாட்டேங்குது. எல்லாம் ஃபெர்டிலைசர் போட்டு நிலம் பூரா சலைன் ஆயிடுச்சு, உப்பா போயிடுச்சு. அவ்வளவு கிஃப்டடா கொடுக்கப்பட்ட ஒரு மண், 5 நதி பாஞ்ச இடத்த நம்ம வெகு சீக்கிரத்துல எவ்வளவு வருஷம், 50 வருடங்கள்ல ஒண்ணுமே விளையாத நிலமா மாத்தியாச்சு, பாலைவனமா மாத்தியாச்சு. இப்ப அவங்க கஞ்சா பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமா விளைஞ்சாலும் அதிக காசு பண்ணிட்டு இருப்பாருன்னு அதுக்காக வேண்டி. ஏன்னா நீங்களும் இருக்கிறது எங்க தெரிவிங்க, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. யங்ஸ்டர்ஸ்லாம் வரும். ஆமாங்க. என் பேர் சுமித்ரா. நான் பயோடெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். வீட்டுல கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். நீங்க படிச்ச பயோடெக்னாலஜியோட இன்னொரு டைமென்ஷன் நாங்க சொல்லுவோம். இப்போ பாருங்க, எங்க வீட்டுல விவசாயம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, என் குடும்பம் விவசாயம் பண்றோம்னு சொல்ல. இனிமே மாறிடும், அதான் சொல்ல வரேங்க. ஏன்னா அது வந்து அது ரிட்டையர்மெண்ட் கிடையாதுமா. மற்ற கவர்மெண்ட் ஜாப் தான் ரிட்டையர்மெண்ட். அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஒரு தொழில் வந்து விவசாயம். விவசாயம் இனிமேல் இயற்கையா பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. விஜயலட்சுமி நாயகி எனக்கு முன்னாடி வீட்டில் வந்துட்டு நிறைய நான் ட்ரை பண்ணிருக்கேன். வீட்டில் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு காய் 2 காய் மேலே எதுவுமே காய்ச்சல் கிடையாது. அதனால தான் சரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெள்ளநெல்லி வாழையிலிருந்து வரேங்க. நாங்கள் 2 பேருமே வந்திருக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த பந்தல்காரர் நிறைய மருந்தடிச்சு உரத்து போட்டு காய்டிச்சு அது எங்களுக்கு பத்தல் கேட்டு அதெல்லாம் போடாமல் பண்ணணும், நம்மளே பண்ணணும். நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வயதுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு 2 பேர் தோட்டத்திலேயே பார்த்து அந்த வேலையிலே செய்யணும்னு ஒரு ரொம்ப ஆர்வம் வந்துருக்கு. அலுவல் வாசிக்கு மாதிரி வந்துட்டீங்க இந்த பயிற்சி வகுப்புக்கு ஜோடியா. அதுவும் பாருங்க, ஒரு அவங்க வந்து இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு டைம், யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய சமூக அக்கறையோட இந்த விஷத்தை நிறுத்தணும், நாங்க செய்யறோம்னு வந்திருக்காங்க. நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்க குடும்பம் விவசாய குடும்பம். அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஆரம்பத்திலேயே தொழில்னா டெக்ஸ்டைல் தொழில், முதல்ல தறியோட போயிட்டோம். இப்போ எனக்கு வயசு 63. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஓரளவுக்கு நிலம் இருக்கு. அதுல ஏதாவது செஞ்சு நம்ம ஒரு உன்னதமா எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனாலதான் 63 வயசுல நீங்க எடுக்கிற கிளாஸுக்கு நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. வெரி குட். சூழ்நிலைகளால 2 பேர் சேர்ந்து வர முடியாம வந்திருக்கோம். இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு
இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம்னு தோணுச்சுன்னா அடுத்த சில பயிற்சிகள்ல உங்களோட பார்ட்னரை தயவு செஞ்சு அனுப்புங்க. என்ன ரீசன்னா, நாங்க நிறைய பயிற்சிகள் நடத்துனதுல அவங்களால சீக்கிரம் செய்ய முடியாம போறதுக்கு என்ன காரணம்னா, அதை இன்னும் கூட இருக்கவங்க வந்து காலை பிடிச்சி எடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த நிலத்தை போய் பார்க்காத அந்த கணவர் அந்த விவசாயிகள் கிட்ட அந்த நிலவேலும் நல்லாள் வந்து அப்படியே ஊழல் கொண்ட மனைவி மாதிரி பிணங்கிடுமா. இளமி என்று இருப்பாரை கண்டால் நிலமகள் வந்து ஊடி விடுமா. டைம் இல்லை அப்படிலாம் சொல்றோம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னா ஆரோக்கியம் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 ஊரை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாயப்பட்டறை கழிவுகள்லாம் கலந்து போச்சுன்னு சொல்றோம், நிறைய கண்டாமினேஷன் ஆகி போச்சுன்னு சொல்றோம். அதையெல்லாம் மாற்றிக்க முடியும் நம்மளால. தொழில் வளர்ச்சி ரொம்ப முக்கியம், எக்கனாமிக்காக நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். கூடவே என்ன விலை கொடுத்து அதை பண்றோங்கிறத கவனிக்கிறதும் முக்கியம். வெறும் 2 பேரையும் புளி அப்படியே ஒரு ஷாப்ல பக்கத்து குழந்தைய இப்படி தொட்டேன், அந்த குழந்தை முடிச்சு பாச்சுட்டு பாருங்க, அதுக்கும் 2 புளி. எனக்கு கை வச்சவங்கிட்ட கேட்டேன், என்ன இதுல எத்தனை குழந்தைங்க உட்காந்துருக்காங்க? 300 குழந்தைங்க அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருந்தவங்க. போபால் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை குழந்தைங்க. 3ஆம் தலைமுறை குழந்தைங்க 300 குழந்தைங்க உட்காந்துருக்கு. 300க்கும் கண்டுபிடி மட்டும்தான் இருக்கு. மேடை ஏறி மறைக்க வாங்கினா சொன்னதுல 30 நிமிஷம் பேசுறாங்க, 1 நிமிஷம் கூட பேச முடியல, வாயே வரல, கண்ணீர் ரத்தம் கதறி அழுதுட்டேன். என்னன்னா, நீ என்னைக்கோ நடந்தது நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க என்ன சொன்னீங்க? 300 குழந்தைங்களுக்கு கண்டுபிடி மட்டும்தான் இருக்கு. ஜீன் மியூட்டேஷன் நடந்து போச்சு, அதாவது மரபணு மாற்றம் நடந்து போச்சு. அந்த தொழிற்சாலையில போய் பார்த்தா விபத்து நடந்த மாதிரியே தெரியல, பர்பஸா செஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ராத்திரி அந்த திறந்து விட்ட அந்த கேஸ் வெடிச்ச நேரத்துக்கு யாருமே கிடையாதுங்க. தொழிற்சாலைக்குள்ள ஒருத்தர் கிடையாது. ஒரு டேங்க் ரொம்பனா அதுக்கான அலாரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யல. ஏதோ ஒரு கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணா மக்கள் என்ன ஆவாங்கன்னு பார்த்த மாதிரி இருக்கும். அங்க வந்த வழியா வந்த ட்ரெயின்கள் இருக்கு பாருங்க, அந்த ட்ரெயின்ல முதல் ட்ரெயின்ல 1400 பேர் அப்பவே இருந்தாச்சு ட்ரெயின்குள்ளேயே. அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மூக்குல காலில ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது, அவ்வளவு பாய்சன். அது என்னது? செவி பூச்சிக்கொல்லி. செத்து போனவங்க அந்த ராத்திரி 35,000 பேர். இன்னைக்கு வரைக்கும் செத்தவங்க 3 லட்சம் பேர். தோல்ல பின்னாடி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கேன்சர் கட்டி அதுல இருந்து தண்ணீர் ரத்தமும் ஊட்டிக்கிட்டு இருக்கு. 20வது வருஷம் நான் போல. அதனால இந்த பூச்சிக்கொல்லிங்கிறது எந்த வகையிலையும் மனித குலத்துக்கோ அல்லது நம்ம உணவு பாதுகாப்புக்கோ ஆனது இல்லை. அது ஒரு கொலைகார ஒரு ரசாயனம், அதை செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி பல உதாரணங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, காத்துலயே கலந்துரும். அப்ப நம்ம அதை தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வீட்டை சுத்தி இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலோ அல்லது அந்த இடத்துல வெறும் காலில் நடந்து போனாலோ அந்த பாய்சனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, விவசாயம் இருக்கு, ஆனா அது எப்படி செய்யணும்னு தெரியாது, புதுசாக தெரிஞ்சுட்டு போகலாம். டீ காஃபி கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிற இளநீ பழம் இது மட்டும் கொடுப்போம். போகும்போது ஒரு கையில் உங்களுக்கு தேவைக்கு கொடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசாயன உரம் போடுறதுக்கு நடந்து கொடுத்துருக்காரு. இந்த கிளாஸ் வந்தோடனே நீ அவனை இந்த கிராப் முடிஞ்சாலும் காலையில் நீராக பண்ணிக்கிறேன். அந்த பயிற்சியோட நம்ம விவசாயம் 2000 பூரா தென்னமரமாக இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இதை வாங்கிட்டு போகணும், 10,000 தான் காலியாக இருக்கு, வீட்டுக்காவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து தண்ணி இருக்குங்களா? தண்ணி நிறைய இருக்கு. ஆனால் இயற்கை உரம் போடுறதுல சாணம் மாற்றி தான் போடுறது. அதான் இயற்கை உரம். சரி, அடுத்தது சொல்லுங்க. இது வரைக்கும் புத்தகம் போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரசாயன உரத்தை எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி பூச்சி பண்ணி பண்ணுறது, அடுத்து இருக்கிற தண்ணி கோசம் சொல்லியிருக்கு. இனிமேல் நீங்கள் எப்படி சொல்லுங்க அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருங்கிணைந்து பண்ணையம் உருவாக்கணும். அடிப்படை என்னென்னலாம் இருக்கு, எப்படியாக கொண்டு போகணும், எந்த தவறும் இல்லாமல் சரியாக கொண்டு போகணுன்றது என்னுடைய அடிப்படை ஆசைங்க. போன தடவை நீங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரும்போது நேசில் அறிமுகமாக வர சொல்லியிருந்தாங்க. 25 நாள் வர முடியுங்க.
உங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுடைய வகுப்புல யூடியூப்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும் உங்களோட நீங்க ஏன் விவசாயத்துல நாங்க உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்க விவசாயம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? நீங்க செய்யறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? ஆத்ம திருப்தியா இருக்குதுங்க. இப்போ வந்து நான் கீரை காய்கறிகள் இப்போ தான் வச்சிருக்கோம். கீரை கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன். வாழை ஆரம்பத்துல இருந்து இருக்குது. எங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு செயற்கை விவசாயம் இல்லைங்க, இயற்கை விவசாயம் தான். அப்போ என்ன மாட்டு சாணம் அந்த ட்ரிப்பெல்லாம் இல்லை, தனி அளவாக இருக்கிறனால மாறி இருக்கிறதுனால அதன் மூலமா இப்போ என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அது தீவிரமா இதுல வந்து என்ன சொல்றது ஒரு மாடலாம் ஏற்கனவே நீங்க செஞ்சு அது வந்து ரிசல்ட்டோட எனக்கு வேணும் அப்படிங்கிறத உங்களோட பயிற்சி நான் ஓவராலே கேட்கிறேன், உங்க விவசாயம் லாபகரமா இருக்குங்களா? உண்மையிலே லாபகரமா இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. லாபகரமா இருக்குதா அப்படின்னா அப்புறமும் ஏன் பயிற்சிக்கு வந்தீங்க? உங்களுக்கே இப்ப லாபம் தான் வருது. இல்ல லாபம் மட்டும் என்னோட நோக்கம் இல்லை. நான் தான் சொன்னேன் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய நிலத்துக்கு தேவையானது இப்போ வந்து மாட்டுக்கு தேவையான பருத்தி கொட்டையும் தவிடு வெளியில வாங்கிட்டு இருக்கோம். அது கூட வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம்ங்க. ரெண்டாவது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்னெல்லாம் முடியும் நம்மளுக்குள்ள இந்த ஈபி கூட தேவைப்படாத அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறது என்னுடைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயற்கை விவசாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணன் குருங்க அவருக்கு கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா சுரேந்திரங்க ஈரோட்ல தான் மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, செய்ய போறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீதானே தாலுக்கா போயிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்துருக்கீங்க. இப்போ இருக்கிற சூழல் பிரச்சனைகள் பட்டியல் பெருசாகவே பிரச்சனைகள்ல ஒரு சிலத சிரமமா இந்த கடந்தாகிட்டாரு பெரிய காலத்துக்குமா தகவல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது நண்பர் சொன்னார், நண்பர் நாங்க உங்க கிராமத்துல தான் வேலை செஞ்சுட்டு ஆமா அதெல்லாம் கூட சொன்னீங்க. கோயில் பக்கத்துல சரியான நிவாரண பணிகள் இந்த மரங்கள் இருக்கிறது கொஞ்சம் தூத்துக்குடி பக்கத்தில் சேலம் சென்னை செல்போஸ் மேனேஜராக இருக்கிறார் முத்துக்குமார் சார். ஒரு மாதம் நாமளை அவர் தான் சொன்னார் இந்த ஒரு வாரம் அவர் வந்து மக்காச்சோளம் போடுறாங்க, மசாலா மீன் வச்சுருக்காங்க, தென்னை மரத்துக்கு வாழை இருக்குது. வாழை நோவு தான் இங்கே அடிக்கடி காய் வந்து நோவு தான் இங்கே நோய் தாக்கி இருக்கு, நோய் தாக்கி இருக்கு. கத்திரி வச்சிருக்கிறேங்க, ஒரு 2000 வச்சுருங்க. வீட்டுக்கு கூட காய் வைக்கிறீங்க, பூரா பூ செடி கெண்டை செடி கூட கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் மக்காச்சோளம் 4 மாதம் அடிச்சுங்க, பூரா புழு வருது. அடிச்சுட்டு மற்ற நாள் புழு வந்துடுது, அது கொண்டு வந்து பாய்சன் வெளியே நமக்கு இந்த படைப்புழு இப்ப புதுசா வந்துருக்கீங்க படைப்புழு அதோட அனுபவம் இருக்கா உங்களுக்கு? வருஷம் இந்த தடவை நமக்கு கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, ஈரோடு கம்ப்ளீட் ஒரு அவுட்டுங்க. ஒரே ஒரு குழு படைப்புழுன்னு ஒண்ணு வந்து லட்சம் பூச்சி ஒவ்வொரு தோட்டத்திலையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுது. எல்லாம் வெறும் தீவனத்துக்கு தான் இந்த தடவை, அதாவது தட்டை மட்டும் தான் அறுவடை பண்ணியிருக்காங்க, சோள தட்டை மட்டும். தட்டுமே மாட்டுக்குள்ள போட்டுருக்காங்க, பூரா கச்சன்னு கச்சாராயம் கிடக்குங்க. எந்த விவசாயம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. 4 மாதம் அடிச்சுமே மாட்டுக்கு தீர் போன மாதிரி இல்லை. இந்த மட்டும் தான் வந்துட்டுதுங்க, பூரா போடுவோம். அது போட்ட மாட்டு வயிறு எடுக்குங்க. சரி, நீங்க தான் பாட்டில் வாங்கி அடிக்கிறீங்கல்ல, புழு கட்டுப்படியாச்சா? ஒரு பழம் கூட வீட்டுக்கு பொறிக்க முடியும். வயல் அப்படி வெட்டை செடி எதுவுமே காய்கறியும் விவசாயம் பண்ணுறீங்க. சரி, போட வெட்டி காய்க்காமல் அப்புறம் மாடு வச்சு பால் கரை வந்து விட்டுட்டு அதனால் இப்போது இந்த செடியை வைக்கணும்னு கொடுத்து அதுதான் இங்கே இயற்கை வருமானம் சொல்கிறாங்க பார்க்கணும். சரி, என் பேர் பாலாஜிங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொந்த உணவு செஞ்சு பக்கத்தில் இது பட்டு போச்சு இருக்கு. தென்னவரம் போட்டு ஒவ்வொரு ரூட் தண்ணி இல்லாதனால வேறு வழியெல்லாம் செட்டில் ஆகிட்டோம். பட் இங்கே பிரிண்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் இயற்கை வளர்த்துட்டு இருக்கு, நிறைய காய்கறி வெட்டுறது இதெல்லாம் இல்லை மெத்தட் இல்லை. பட் நானே எல்லாமே வீடு மரத்தோட இலையில போட்டு
பண்ண போட அந்த மாதிரி கம்போஸ் பண்ணி அதை மருந்து போடுறோம், எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை, நல்ல இளநீர் எல்லாருக்கும் போடுறோம், நல்லா ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரதுக்காக பார்த்துருக்கோம். பட் இந்த இயற்கை விவசாயம்னா என் ஊரில் வந்து தண்ணி பற்றாக்குறைக்கு ஏதாவது மாற்று வழிகள் செய்ய முடியுமான யோசனை அது இயற்கை விவசாயத்தை ரமேஷ் பலர்லேருந்து இயற்கை என்னோட பேர் நாகராஜன், அவினாசி தாலுக்கா சேவூர் கிராமங்க. எங்களுக்கு விவசாய பூமி இருக்குது. எங்களுக்கு இருக்கிற பூமியை எப்படி மண்ணுடைய இதை வந்து வளப்படுத்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கிற அந்த தண்ணீருடைய இதை வச்சு எந்த அளவுக்கு நல்லா அந்த குளிர்ச்சி தண்ணியில் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத பேர் ரத்னசாமிங்க. இப்போ நாளாக அரசு பணியில் இருந்தேன். பூமியெல்லாம் வந்து டெல்லிமூல் இந்த வேலிமூல் சொல்லுவாங்க, முடிச்சு கிடந்ததுங்க. இதெல்லாம் வந்து இந்த 2013 வந்து ஒரு 4 வருஷம் வந்து நம்ம பூரா கம்ப்ளீட் எடுத்துருக்கேங்க. நான் செயல் பூரா வந்து கம்பி வெளியே போட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா வந்து பக்கத்தில் இருந்து மாடி வந்து எல்லாம் வந்து எது செஞ்சாலும் வந்து அழிச்சிருக்கேன். அதனால் கம்பி வெளியே போட்டுருக்கேன். ஒரு 2 வருஷமாக ஒரு போன வருஷம் வெங்காயம் வச்சுருக்கேன். நிறைய இடம் இருந்தது. நம்மகிட்ட வந்து கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்து வாங்கிருக்கேன். அவங்க 120 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ என்ன அதனால் வந்து ரோட்டு மேலே பூமி இருக்குது, நம்மளே கடை போட்டு நம்மளே மார்க்கெட் பண்ணலாம். அதே போல் இயற்கை விவசாய முறையில் கீரை வகைகள், காய்கறி வகைகள் அதெல்லாம் வந்து ஒரு மருந்துல விவசாயத்தை பண்ணி நம்ம நல்ல உணவு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு வந்து மஞ்சள் வாழை இதெல்லாம் போட்டுருக்கேங்க. அதுக்கு போடக்கூடிய விவசாயிகள் ஆள் கூலி எல்லாமே வந்து ஒரு லாபகரமாக இல்லை. மஞ்சள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் விற்கிதுங்க. ஆனால் வந்து இடுபொருள் ஆள் கூலி இதெல்லாம் பார்க்கும்போது இது அதிகமாக வருது. இந்த பார்க்கிங்க வந்து பெரிய பிரச்சனை. ஈரம் பட்டணத்துல காற்று வருதுங்க. அந்த கலைக்குடி அடிக்கிறதுங்க ஆள் பணம் வந்து களை எடுத்துட்டு வருது. செலவுகள் வந்து அதிகமாக வருது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லாபம் இயற்கை வந்து என்னென்ன வாய்ப்புகள் பேசுறதுக்காக அவரே ஒரு பயிற்சியாளர் பேசுறாங்க. என் பேர் மயில்சாமி. தென்னை மரம் போட்டிருக்கிறோம். அது வந்து இப்போ தண்ணி இல்லாத ஏரியாவாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. அப்புறம் அதில் வண்டு ஜாக்கிரதை அதுக்கெல்லாம் வந்து இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு கருத்து. என் பேர் வெதராமன். ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமத்தை சேர்ந்து வேட்டோட இந்த பயிற்சிக்கு வந்து மெயின் நோக்கம் வந்து நான் ஃபாதரோட சேர்ந்து விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணேன். சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஆர்கியூ பண்ணும்போது என்னால் வந்து டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து கவுண்டர் பண்ண முடியும். அப்புறம் அதெல்லாம் வந்து நான் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் பெரியவங்க போய் சொல்லிடுறாங்க, அவன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் அவங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவாக சொல்லி நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தா மூஞ்சி திருப்பி உட்காந்துருக்காங்க. அவங்க போய் பேசினாங்க, காசு வருதா இல்லையா, நீங்க கார் வாங்கி எடுக்கணும், அப்பதான் வந்து உங்களை பார்க்க வருவாங்க. வருதுங்க. இப்போ அவங்களுக்கு 4000 ரூபாய் நெல் எடுக்கிறாங்கன்னா நான் 1200 1300 ரூபா அதுதான் வருதுங்க. கிலோ 20 ரூபா 80 ரூபாய்க்கு நான் அரிசி நான் அந்த மாதிரி இருக்கேன். அதையும் அவங்க மாற்றி சொல்லும்போது வந்து பெரியவங்க வந்து நம்மளை காது கொடுத்து கேட்கறது, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. சரி நாம கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம கொஞ்சம் சவுண்ட் ஆகிட்டு நம்ம போய் பேசும்போது வந்து அவங்களோட ஆர்கியூ பண்ண முடியுங்க. அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஒரு இளைஞர் கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருந்தீங்க. எல்லாம் பெரியவங்களும் சேர்ந்து வேறு அப்படின்னு சரி இங்கே போய் அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் ஒரு வீட்டு தோட்டம் மாற்றி கொஞ்சம் இடம் இருக்கு. சமர்ப்பமாங்க 2012 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கையில் மாணவர்கள் ஒரு 700 மரம், அதுக்குள்ள ஒரு 2000 மரக்கன்றுகள், வாழை, பப்பாளி மற்ற பயிர்கள் எல்லாமே ஒரு 20 நாட்டு முதல்ல வச்சுட்டு சொன்ன மாதிரி 2012 அப்பா கவர்னாரு. அதுக்கப்புறம் தான் இயற்கை விவசாயத்துக்கே வந்தேன். ஏன்னா முதல்ல எதிரி சொன்ன மாதிரி வீட்டில் தான். ரெண்டாவது வந்து வீட்டுக்காரம்மா தாண்டி விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் சவாலான விஷயம். அது ஒய்ஃப் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து எப்படி விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த கோல்டஸ்ல ஒரு 9 வருஷம் குடியிருந்தோம். அங்கதான் வந்து எப்படி விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறோம். அதனால இந்த சயின்டிஸ்ட்னு சொல்கிறவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால வந்து நிறைய முறையில் அதாவது அரசாங்கமாகட்டும் மற்ற
9 வகையான கீரை வந்து போட்டுருக்கேன். குடிப்பந்தல் போட்டுருக்கேன். வேலியில் வந்து பழுப்பாகு, வேலி மசாலா மாடு ஒருங்கிட்ட பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் அதிகப்படியான லாபம் இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கையோட நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையோட பேச தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த டெவலப் பண்ண முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்குபஞ்சர் படித்தேன். ஸோ அது மூலிமா உடம்புனா என்ன, முக்கியம்னா என்ன, நம்மளுக்கு என்ன நோய்கள்லாம் கெமிக்கல் மாத்திரைகள் இதெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போது அதுக்குள்ளே போகும்போது இதனால் மக்களுக்கு வர துன்பங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்போது அடிப்படை அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் நேரில் பேசும்போதெல்லாம் வந்து அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறை சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆனால் 2-3 தலைமுறையாக பார்த்து போன வாரம் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் அண்ணி தான் வந்து எங்களுக்கு இது மாதிரி பயிற்சி கொடுத்து சொன்னாங்க. காட்ஸ்க்கு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பேர் ஆஷாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கேன், வச்சுட்டு இருக்கிறேன். அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அது போக அட்டப்பாடியில் தோட்டம் இருக்கு. ஜென்ரலாக வந்து வாழை வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு 4-5 மாதம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டு நோய் வந்துடும். டைரெக்டாக கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அங்கே கேட்டாங்க. அதனால நான் வாழையை கல்டிவேட் பண்ணுறதில்லை. ராம் கூப்பிட்டுருந்தாலும் வரலாம். இப்போ அவருனால இப்போ ஒரு 2000-2500 செடிகள் வச்சுருக்கேன். மரம் ஒரு ரீசெண்டாக 8 months ஆச்சு. அப்புறம் மாடி தோட்டம் போடலான்னு சொன்னார். வச்சு போட்டுக்கலாம். வீட்டில் செய்யலாம். மருந்து அடிச்சு விட்றாரு தோட்டக்காரர். நீங்க காசு கொடுக்குறீங்க. இந்த காய்கறிலாம் போட்டு எல்லாம் போட்டு மருந்து வச்சு அதுவே உரமா போடணும்னு ஒரு 8 மாதம் செஞ்சாரு. அப்புறம் செய்ய மாட்டேங்கிறது. மருந்து அடிச்சுட்டு போனால் அவருக்கு வேலை கொடுக்குது.